to Supreme Status. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீசனிங் கொஷின். ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் தான். எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் 8 பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க இருக்கிற சிட்டிஸ், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பிளட் ரிலேஷன், இந்த இதை நம்ம பிளட் ரிலேஷன் வச்சு தான் பண்ணணும். பிளட் ரிலேஷன் அண்ட் ஆல்சோ தேர் டெசிக்னேஷன். ஸோ என்னென்ன இருக்குது, பர்சன், அவங்களோட டெசிக்னேஷன், அவங்க இருக்கிற ஊர், அப்புறம் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பிளட் ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். 8 பேர் இருக்காங்க. 8 பர்சன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் 3 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட் சிட்டியில் 8 பேர் வேலை பார்க்குறாங்க. தட் இஸ் டெல்லி, புனே அண்ட் ஹைதராபாத். அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் சிட்டி. ஒரு சிட்டியில் கண்டிப்பாக 2 பேர் வேலை பார்க்கணும். 2 பேருக்கு மேலே எவ்வளோ பேர் வேணாலும் ஒரு சிட்டியில் வேலை பார்க்கலாம். சரியா, 2 ஆர் மோர், 2க்கு மேலே. ஓகேவா, 2 அண்ட் மோர் தென் 2. அதான் அட்லீஸ்ட் 2, 3, 2 அப்படின்னா அதான் மீனிங். 2 ஆர் 2 ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறது அட்லீஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. அடுத்து there are 4 married couples of 2 generations. only 2 generations 4 married couples இருக்காங்க. சரியா, number of males and females are equal in each city. நாங்கள் ஒவ்வொரு சிட்டியில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேலோட நம்பர்ஸ் வந்து ஈக்குவல். இப்போ ஒருத்தவங்க ஒரு மேல் இருக்காங்கன்னா ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, 2 மேல் இருக்காங்கன்னா 2 ஃபீமேல் இருப்பாங்க ஒரு சிட்டியில். அந்த மாதிரி 3 ஃபீமேல் இருக்காங்கன்னா 3 மேல் இருக்காங்கன்னா 3 ஃபீமேல் இருப்பாங்க ஒரு சிட்டியில். ஆனால் மேரிட் கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரே சிட்டியில் இருக்க மாட்டாங்க, அது ஒரு கண்டிஷன். ஓகேவா, மேரிட் கப்பிள்ஸ் நாட் ஒர்க்கிங் இன் சேம் சிட்டி. நோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேரிட் கப்பிள்ஸ் நாட் ஒர்க்கிங் இன் சேம் சிட்டி. they have different designations, that is GM, AGM, CEO, manager, assistant manager, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் designation இருக்கு எல்லாருக்குமே. These are in decreasing order of seniority, means GM is senior most and subtract is junior most person. Okay, first subtract means இங்க arrangement wise கொடுத்துருக்காங்க, destination வந்து arrangement கொடுத்துருக்காங்க. ஸோ GM தான் டாப் மோஸ்ட், subtract வந்து பாட்டம் மோஸ்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உங்க டெசிக்னேஷன் எழுதிடுவோமா. இருக்காங்க. அடுத்து AGM, CEO, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், PO, கிளர்க்கு, சப்ஸ்டாஃப். ஸோ 8 பேர் ஆச்சு, 8 டெசிக்னேஷன் இருக்காங்க. ஓகேவா, அடுத்து இப்போ இந்த கொஸ்டின் உள்ள ரீட் பண்ண போனீங்க அப்படின்னா, only 3 persons are senior than the only son of B. B doesn't works in Pune. E is sister-in-law of G, who is junior most person. இதை ரீட் பண்ணும்போது, கொஸ்டின் ரீட் பண்ணும்போது எதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம எதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்துடுங்க. சரியா, A is sister-in-law of G, who is junior most person. So G is the junior most person, which is subtract. Okay va. H is son-in-law of D, who is immediate senior of A. So DA இப்படி வந்து DU A immediate, DA க்கு வந்து D வந்து immediate senior இந்த மாதிரி இருப்பாங்க. H is son-in-law of D, D யோட son-in-law H, அந்த நம்ம போடணும். சரியா, who is immediate senior of A. F is spouse of C. So F is married to C. And both are not working in Delhi. 2 பேருமே டெல்லியில் இருக்க மாட்டாங்களாம். ஓகே, there are as many posts above father-in-law of A as below sibling of A. So ஏக்கு ஒரு father-in-law இருக்காங்க, ஏக்கு sibling இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Only C and H are working in Hyderabad. Only C and H are working in Hyderabad. அப்போ C வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க, H எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஒன்லி C and H working in Hyderabad அப்படின்னா F வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணலை. அப்போ ஹைதராபாத்ல ஹெச் தான், சியை தவிர்த்து ஹெச் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எஃப் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, புனேல ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒன்லி PO அண்ட் சப்ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங் இன் டெல்லி. ஒன்லி PO அண்ட் சப்ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங் இன் டெல்லி. ஸோ ஜியும் சப்ஸ்டாஃப், ஜி வந்து டெல்லியில் இருக்காங்க, PO வந்து யாருன்னு தெரியாது, அவங்களும் டெல்லியில் இருக்காங்க. ஓகே, ஸோ மிச்சம் எல்லாருமே C and H தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து புனேல ஒர்க் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி 2 டெல்லி ஆயிடுச்சு, 2 ஹைதராபாத் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 4 பேர். மிச்சம் இருக்கிற 4 பேருமே புனேல ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் 2 மேல் அண்ட் 2 ஃபீமேல் இருப்பாங்க. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா. இனி நம்ம என்ன பண்ணணும், பிளட் ரிலேஷன் போடணும். இதுதான் G is daughter-in-law of B, who is spouse of D. So G is daughter-in-law of some person. G is daughter-in-law of B, who is spouse of D. Okay, fine. சரி, ஸோ இந்த G பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா. E is sister-in-law of G, who is junior most person சொல்லியிருந்தாங்க. ஸோ G நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம்.
இ வந்து ஜிக்கு சிஸ்டர் இன்லான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒரு பையன் இருக்காங்க. இவங்களோட மகனுக்கு இந்த பொண்ணு வந்து யாரு? இ வந்து தங்கச்சியா இருக்கணும். ஓகே. ஸோ பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு பிளட் ரிலேஷன் பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H is son-in-law of D. H is son-in-law of D. ஸோ D பிளேஸ் பண்ணியாச்சு. அப்போ H is son-in-law of Dனா Dயோட பொண்ணு யாரு? E. அவங்களோட அப்போ Dயோட son-in-law H அப்படின்னா E is married to H. Then F is spouse of C. And both are not working in Delhi. There are as many posts above father-in-law of A as below sibling of A. ஸோ ஏக்கு தான் இங்கே சிப்ளிங் இருக்காங்க, இ இங்கே இருக்காங்க. அப்போ ஏக்கு ஒரு சிப்ளிங் வேணும். அப்போ ஏக்கு வந்து சிப்ளிங் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் த ஒன்லி சன். பியோட ஒன்லி சன் வந்து இங்கே இருக்கிறது மட்டும்தான். அப்போது ஏக்கு சிப்ளிங் இருக்குன்னா ஏ வந்து இங்கே இருக்குமா? கரெக்டா? There are as many posts above father-in-law of A as below sibling of A. ஸோ A வந்து இங்கே போட்டால் தான் நம்மளுக்கு A is the only son of B. A has sibling and A will have and Aக்கு வந்துட்டு ஒரு father-in-lawவும் இருக்காங்க. அப்போது ஏவோட father-in-lawனா யாராக இருப்பாங்க? ஜிக்கு ஃபாதராக இருப்பாங்க. ஸோ FC. ஸோ only C and H are working in Hyderabad. F is spouse of Cன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ F is married to C. ஸோ ஏவோட ஃபாதர்-இன்-லா வந்து எஃப்ஆ இருக்கணும், இல்லை சிஆ இருக்கணும். ஏன்னா நமக்கு 2 பேரில் யார் என்ன ஜெண்டர்னு தெரியாது. ஸோ இந்த 4 பேருக்கும் நமக்கு ஜெண்டர் தெரியும், மேலே இருக்கிற 4 பேருக்கும் ஜெண்டர் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு, 2 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு, 4 மேரிட் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, 1 2 3 4 4 மேரிட் கப்புள்ஸ் வந்துட்டாங்க. 2 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ எஃப்சிபிடிக்கு வந்து யார் மேல் யார் ஃபீமேல் மட்டும் நமக்கு தெரியாது. கரெக்டா? ஒன்லி 3 persons are senior than the only son of B. பியோட ஒன்லி சன் யாரு? ஏ. ஏக்கு மேலே வெறும் 3 போஸ்ட் தான் இருக்காங்க. ஒன்லி 3 persons are senior than the only son of Bங்கிறதுனால ஏவோட பியோட ஒன்லி சன் வந்து ஏ. ஸோ ஏக்கு மேலே 3 போஸ்ட் இருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஏ வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா டி இஸ் த இமீடியட் சீனியர் ஆஃப் ஏன்னு பார்த்தோம். ஸோ டி இஸ் த இமீடியட் சீனியர் ஆஃப் ஏ. ஓகே. அண்ட் ஹெச் வந்து ஹைதராபாத். அப்போது இங்கே ஹெச்சும் வந்து ஹைதராபாத்தில் இருப்பாங்க. எஃப் சீனியர் தென் ஹெச் அண்ட் ஜூனியர் தென் சி. ஸோ F is senior than H and junior than C. இப்படி இருக்கணும். CFH இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். இப்போது இங்கே CFH நம்ம CFH இங்கே வேணால் பிளேஸ் பண்ணலாம். ஹெச் வந்து இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. இங்கே எனக்கு ஹெச் வந்து ஹைதராபாத்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். சரியா? ஆனால் இப்போ இந்த CFH வரிசையாக நம்ம இங்கே பிளேஸ் பண்ண முடியுமா? CFH நீங்கள் பிளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா CFHன்னு பிளேஸ் பண்ணோன்னா F வந்து டெல்லியில் இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிற பியூ வந்து டெல்லியில் வேலை பார்க்குறாங்கன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி F வந்து பூனேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆப்ட் ஆகாது. அப்போ நம்ம எங்கே போடணும்? நம்ம CF ஹச் தான் இங்கே எங்கேயோ வருது. எங்கே வருது நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? ஹெச் வந்து ஹைதராபாத்னு சொல்லியாச்சு. ஸோ ஹெச் மேபி இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். இன்னொரு க்ளூ, இங்கே ஒரு க்ளூ நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா there are as many posts above father-in-law of A as below sibling of A. ஏவோட father-in-law யாரு? இப்போ CF நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஏவோட father-in-lawக்கு மேலே எத்தனை போஸ்ட் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஏவோட சிப்ளிங்க்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட father-in-law நம்ம எஃப்ஆவும் இருக்கலாம், சியாவும் இருக்கலாம். நம்ம சின்னு வச்சுக்கிட்டோம்னா சிக்கு மேலே யாருமே இல்லை. கரெக்டா? அப்போது ஏவோட சிப்ளிங் யார்? ஈயை நம்ம லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ண முடியுமா? ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ எஃப் தான் வந்துட்டு ஏவோட ஃபாதர்-இன்-லாவாக இருக்கணும். ஸோ எஃப் தான் வந்து மேல், சி வந்து ஃபிமேலாக இருப்பாங்க. சரியா? ஸோ எஃப் மேல், சி வந்து ஃபிமேலாக இருப்பாங்க. அப்படின்னா தான் நம்ம எஃப்க்கு மேலே ஃபாதர்-இன்-லா ஆஃப் ஏவோட ஃபாதர்-இன்-லாக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அத்தனை பேர் ஏவோட சிப்ளிங்க்கு கீழே இருப்பாங்க. ஏவோட சிப்ளிங் யார்? இ வந்து கேர்ள், ஃபீமேல். புரிஞ்சா? இப்போ சி யாரு, எஃப் யாருன்னு தெரிஞ்சிச்சு, டி யாருன்னு தெரியாது. ஏ வந்து மேல், ஜி வந்து ஃபீமேல். இப்போ ஹெச் நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 2 பிளேஸ் பேலன்ஸ் இருக்குது. ஹெச் நம்ம டெல்லியில் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹெச் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. ஸோ ஹெச் ஹைதராபாத். மிச்சம் இருக்கிறது யார்? சியும் வந்து
ஹைதராபாத் நம்ம ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிறது எல்லாரும் எங்கே வேலை பார்க்குறாங்க? புனேல தான் வேலை பார்க்குறாங்க. ஓகே. ஸோ ஈயும் புனே தான், எஃப்பும் புனே தான். முடிஞ்சா? ஸோ 2 கேர்ள் 2 மேல் இருக்காங்க புனேல, 1 ஃபீமேல் இருக்காங்க. அப்போது டி யாரு? ஃபீமேல். சரியா? ஏன்னா நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் ஈச் சிட்டி ஆர் ஈக்குவல், ஈச் சிட்டி இஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு சிட்டியில் இருக்கிற நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ இங்கே மேல் இருக்காங்க, இங்கே மேல் இருக்காங்க, இங்கே ஃபீமேல் இருக்காங்க. அப்போ இன்னொரு ஃபீமேல் போட்டால் நம்மளுக்கு புனேயோட வேலை முடிஞ்சு. ஓகே. ஸோ 2 மேல் 2 ஃபீமேல் புனேக்கு ஆயிடுச்சு. டி வந்து ஃபீமேல், பி வந்து மேல். ஸோ பி எங்கே இருக்காங்க? டெல்லியில் இருக்காங்க. முடிஞ்சப்பா. சி வந்து ஃபீமேல் ஹைதராபாத்தில் இருக்காங்க, எஃப் மேல் புனேல இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. 8 பர்சன்ஸ் போட்டாச்சு. 2 ஹைதராபாத் சிஎன்ஹெச் ஒர்க்கிங் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒன்லி P1 சப்ஸ்டாக் ஒர்க்கிங் இன் டெல்லி ப்ளேஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது எல்லாரும் புனேன்னு போட்டாச்சு. நம்ம இந்த கீழே நம்ம ப்ளேஸ் பண்ண 4 பர்சன்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண பர்சன்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அவங்க தங்குற சிட்டியும் அப்புறம் இன்னும் எங்கள் கொஷினில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை நம்ம மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஷினில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்துருக்க கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணணும். என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஷின் நம்ம ரீட் பண்ணும்போது அப்படியே கடகடன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷினை பார்க்கும்போது நம்மளுக்கு பொசிஷன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சா மட்டும் தான் அவங்களோட பொசிஷனை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு சனில் ஆஃப் டே இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ஷிப் போட்டால் தான் அவங்களோட போஸ்டிங், அவங்க தங்கியிருக்க ஊர், அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளட் ரிலேஷன் தான் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். வேற அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொஷின்ஸில் இருக்கிற க்ளூஸை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் மோஸ்ட் பர்சன் ஜி ஹூ இஸ் த ஜூனியர் மோஸ்ட் பர்சன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜியை நம்ம லாஸ்ட்டாக சப்ஸ்டாக்டில் போட்டுக்கிட்டோம். பிஓ அண்ட் சப்ஸ்டாக் வந்துட்டு டெல்லியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த கொஷினில் ஃபஸ்ட் கொடுத்துருக்க இனிஷியல் இன்ஃபர்மேஷன், ஃபிக்ஸ்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா நம்ம பிளட் ரிலேஷன் போட்டால் ஒழிய நம்ம எதை ப்ரொபோசிஷனை ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்பை போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக கடன்னு போட்டுடலாம். கொஷின் பார்க்கலாமா? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் ஜூனியர் தேன் ஹெச்? ஹெச்சுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 2 3 பிஓ கிளர்க்கு சப்ஸ்டாக் 3 பேர் இருக்காங்க. கரெக்டா? ஸோ 3 ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ? எல்லாத்தையும் பார்க்கணுமா? பி பிஓ டெல்லி, இது கரெக்டாக இருக்கு. சிசிஓ ஹைதராபாத், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. பி பிஓ டெல்லி, பி பர்சன் வந்து பிஓவாக இருக்காங்க, டெல்லியில் வேலை பார்க்குறாங்க. ஓகே. நன்னு ஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஹூ அமங் த ஃபாலோவிங் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர்? அசிஸ்டன்ட் மேனேஜர் யார் இதில்? ஹெச், ஹைதராபாத்தில் இருக்காங்க. நன் ஆஃப் திஸ். இதில் கொடுத்துருக்கல ஹெச்ஏ இல்லை. ஹெச்சில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு ஹெச் நம்மளுக்கு இங்கே இல்லவே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். Which of the following is the designation of father of G? ஜியோட ஃபாதர் யாரு? ஜியோட ஃபாதர் எஃப். அவங்க டெசிக்னேஷன் ஏஜிஎம், புனேல இருக்காங்க. ஜியோட ஃபாதர் வந்து எஃப், டெசிக்னேஷன் வந்து ஏஜிஎம், புனேல இருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி, அவங்களுக்கு டெசிக்னேஷன் வந்து ஏஜிஎம். Who is immediate junior as well as immediate senior of the person who are working in Delhi? டெல்லியில் வேலை பார்க்குற பர்சனுக்கு இமீடியட் ஜூனியரும் இமீடியட் சீனியருமா இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில் வேலை பார்க்குற பர்சனுக்கு இமீடியட் ஜூனியர் அண்ட் இமீடியட் சீனியர் யார் அப்படிங்கிறது கொஷின். புரிஞ்சா? அப்போ இவங்க எங்கே இருப்பாங்க? 2 டெல்லிக்கு நடுவில் இருக்கிற பர்சன் தான். He is the immediate senior and immediate junior of the persons who are working in Delhi. Okay, so E is the correct answer. E எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி is the correct answer. Fine. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.